ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஐஷு கார்த்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறீங்கனாக்கா, காலையிலேயே vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய வளகாப் ஃபங்க்ஷன் மக்களே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு 5th மந்த் கம்ப்ளீட் ஆகி 6 மந்த்ஸில் உள்ள போகுது. ஸோ அதனால் வீட்டில் 5th மந்த்து வளகாப் ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஆசைப்பட்டாங்க. ஸோ காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சி எல்லா வேலை செஞ்சு கோலம் நான் தான் மக்களை போட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேற்று நைட்டே மெஹந்தி போட்டுக்கினேன், அதுதான் வ்ளாகில் காமிச்சிருக்கிறேன். சரி, எல்லோரும் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா ஃபங்க்ஷனு. ஸோ நானும் ரெடி ஆகிட்டு வந்தேன், எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிட்டு குட்டி சுட்டிங்க கூட எல்லாம் பூஜை போட்டு சாமிக்கு விளக்கேற்றாச்சு. அங்கத்துலேருந்து கூப்பிட்டுன்னு போய் உக்கார வச்சாங்க. ஃபஸ்ட்டு உக்கார வச்ச உடனே 2 பேருக்கும் எங்கள் வீட்டுக்கார் தான் மாலை மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் அவர் தான் ஃபஸ்ட்டு நலுங்கு வைக்கணுமா. ஸோ அதனால் அவங்க தான் நலுங்கு வச்சாங்க. நலுங்கு வச்சு அவர் தான் ஹாப்பியாக இருந்தார் போல். ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கூட எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்களே, எல்லாருமே சந்தோஷமாக, அதுதான் சூப்பராக இருக்குது. அது நெக்ஸ்ட்டு எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் அத்தை நலுங்கு வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமனார் எங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணியிருந்து அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் அவரும் கலந்துக்கினது. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க தான் செகண்ட் நலுங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியார் வச்சாங்க. எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் செம்ம காமெடி பண்ணியிருந்தார். ஜாலியாக இருந்துச்சு. என் பாப்பா மட்டும் பசங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க பர்த்டே நினச்சின்னு இருக்கிறாங்க. பாப்பா தான் ரொம்ப பர்த்டே மம்மிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருந்தா. அதுக்கப்புறம் நலுங்கு வச்ச உடனே என் மூஞ்சி பார்த்துட்டு என்கிட்ட வரவே இல்லை அவள். அதுக்கு பாவம், அதுக்கு என்ன தெரிய போகுது. சரி, அதுக்கப்புறம் ஜாலியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு
இதை நலுங்கு வச்சான பிறகு எங்களுக்கு ஆரத்தி பண்ணிவிட்டு எடுத்தாங்க, கூப்பிட்டுக்குனாங்க. அப்புறமா சாமி கும்பிட்டு மறுபடியும் சாப்பாடுக்கு எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சாப்பாடு நார்மலாக தான் 5 வகையான சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. ரைஸு, புளியோகரை, சித்ரான்னம் அந்த மாதிரி தான் செஞ்சு எல்லாருமே என்னென்னயோ சாப்பிட்டு போனாங்க. பெரியவங்கக்கிட்டலாம் ப்ளெஸ்ஸிங் வாங்கியிருந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பிறக்க என் குழந்தைக்கும் நல்லா ப்ளெஸ்ஸிங்காக இருக்கணுன்ட்டு அந்த கடவுள் நல்லா நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் எதிர்பார்க்குறது. எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே தானே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இதுதான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நானும் பாப்பா, எங்கள் வீட்டுக்காரர், இது எங்கள் 2 நாத்தனாருங்க. ஸோ மாமியார் கூட சில ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா கிட்ட கொஞ்சம் ப்ளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு அப்புறமா எல்லா ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.